ஏற்க வந்திருக்கும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞருடைய ஆசீர்வாதத்துடன் அமைந்திருக்கும் தெய்வங்களாக இன்றைக்கு இந்த கூட்டணியை ஆசீர்வதிக்கும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆதரவோடு இன்றைக்கு அமைந்திருக்கும் இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் ஒரு கூட்டணியாக, மகத்தான ஒரு கூட்டணியாக, மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக இன்றைக்கு நான் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களுக்கும் செல்லும் பொழுது களத்தில் நான் காண்கிறேன். இது வேட்பாளரை வரவேற்கும் கூட்டமா இல்லை வெற்றி விழா கூட்டமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு வரவேற்பை ஏற்படுத்திய அன்பு சகோதரர் டி நகர் சத்யா அவர்களுக்கும் அனைத்து பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நமது வெற்றி வேட்பாளராக, கேப்டனின் ஆசி பெற்ற வேட்பாளராக பார்த்தசாரதி அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் கொட்டும் முரசு சின்னத்தில் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்து 3ஆம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தந்து நீங்கள் அனைவருமே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து இருகரம் கூப்பி இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பகுதியிலே நமது வெற்றி வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்கள் போட்டியிட்டாலும் இங்கே நமது கேப்டன் அவர்களே நேரடியாக களத்திலே இருக்கிறார் என்று கேப்டன் இடத்தில் நீங்க பார்த்தசாரதி இடத்துல கேப்டனை பார்த்து மகத்தான வெற்றியை தேர்தலில் தரணும். இன்னைக்கு கேப்டன் மறைந்து கரெக்டா 100 நாள் காலையில அவருடைய நினைவகத்திற்கு சென்று தியானம் செய்து பூஜை பண்ணிட்டு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். எவ்வளவோ மனக்கவலைகள், வேதனைகள், மனக்குமுறல்கள் இருந்தாலும் அதை எல்லாம் என்னுள் உள்ளடக்கி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த கூட்டணிக்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்கிட்ட கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று கூட்டணி தர்மத்தை மதிக்கக்கூடிய அளவு நமது வேட்பாளர்களுக்காக இன்றைக்கு நான் அனைத்து பகுதிகளுக்குமே அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் சென்று கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் மத்திய பாராளுமன்ற தேர்தலில் இங்கு வேட்பாளராக போட்டி போடுகின்ற கேப்டனின் வலதுகரமாக இருக்கும் பார்த்தசாரதி ஏற்கனவே விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர். இந்த முறை அவருடைய விசுவாசத்திற்காக அவருக்காக வழங்கப்பட்டதுதான் இந்த எம்பி தேர்தலில் இந்த சீட். இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு மீண்டும் அவர் பார்லிமெண்ட் மெம்பராக வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்று மக்கள் குரலாக எதிரொலித்து நமது மத்திய பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்மளுடைய தொகுதிக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் உறுதியாக உங்களுக்காக பெற்று கொடுப்பார் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் வேண்டாம். ஏன்னா இந்த கட்சி கேப்டன் என்கின்ற ஒரு நல்ல மனிதர் உருவாக்குறது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதே போல புரட்சி கலைஞர் இந்த கூட்டணியை மகத்தான ஒரு கூட்டணியா ஆசீர்வாதம் பண்றாங்க. நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றால் உங்களுக்கு முதல் வாக்குறுதியாக அவருடைய எம்பி அலுவலகத்தை மக்கள் சேவை மையமாக மாற்றி இந்த மண்ணின் மைந்தராக இருந்து உங்களுக்கு 24 மணி நேரமும் பணியாற்றி உறுதியாக அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு தேவையானவற்றை அவரே முன்னின்று செய்வார் என்று உங்களுக்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தசாரதியை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பிரச்சாரம் வருகிறோம் என்று தெரிந்தவுடனேயே தயாநிதி மாறன் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்தையே ரத்து செய்து விட்டார் என்ற செய்தியை கேட்கும் பொழுது பார்த்தசாரதியினுடைய வெற்றி இன்றே உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பது அச்சாரமாக தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு கட்சி ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்துக் கொண்டு மக்களை இன்றைக்கு விலை பேசி வாங்கி எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புகள் என்று கூறி கருத்து திணிப்புகளை சொல்லி மக்களை குழப்புகின்ற
திமுக பாஜக கட்சிகளுக்கு, அதிமுக தேமுதிக கூட்டணியை சேர்ந்த நம் அன்பு சகோதரர்கள் இந்த தேர்தலில் பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் நமது வேட்பாளர் வெற்றி பெற்றால் தொகுதி நிதியில உடற்பயிற்சி கூடம், சுற்றுலா கப்பல் போக்குவரத்து, கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம், அது மட்டும் இல்லை அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கு மற்ற இடத்துல எல்லாம் கஞ்சாவை அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கின்ற திமுகவின் ஆட்சி. தெருவுக்கு 4 டாஸ்மாக். இன்னைக்கு நான் வர வழியெல்லாம் அரசுகள் தவறிடுச்சு. வறுமையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரல. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்கின்ற அனைத்து விலைவாசி உயர்வு. அதனால இன்றைக்கு மக்கள் சமாளிக்க முடியாம மக்களுக்கான கூட்டணி வருகின்ற 2026 மக்கள் ஆட்சி மீண்டும் மலரக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி என்பதை இந்த தேர்தலில் நாம் நிச்சயமாக நிரூபிக்க வேண்டும். அதற்கான அச்சாரமாக தான் இன்றைக்கு அனைவரும் கேப்டன் கண்டெடுத்த சின்னமான முரசுக்கு பார்த்தசாரதி அவர்களுக்கு வாய்ப்பை நீங்கள் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர் பார்லிமெண்ட்ல உங்களுக்காக பேசுவார். எம்பி பார்க்கிறதுக்கு அரிதாக இருக்கு மற்றவங்களை. ஆனா இன்னைக்கு நம்ம எம்பி வேட்பாளர் பார்த்தசாரதி மிகவும் அனைவருக்குமே எளிதாக பழகக்கூடியவர். வாக்கிங்ல டெய்லி ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாரு. 2 வீலர் ஆட்டோ எங்கு போனாலும் அனைவரோடும் சகஜமாக தோல் மேல கை போட்டு பகழக்கூடிய ஒரு நல்லவர். அதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு தேவை. இன்னைக்கு எந்த பந்தா இல்லாம டவுன் டு ஹெர்த்தாக மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரு நல்ல வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். மத்திய சென்னை தொகுதியில ஒரு விளையாட்டு திடல் வேண்டும் என்பது நம்ம மக்கள் நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக நமது வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக பார்த்தசாரதி அவர்களுக்கு 3ஆம் நம்பர் பட்டனுக்கு கொட்டும் அரசு சின்னத்திற்கு வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணியாக, மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக, கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்னைக்கு களத்துல பயணிக்கின்ற ஒரு நிலைமையை நான் பார்க்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 25 தொகுதி நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சென்னையை முடித்து நாளை காலை கடலூர் செல்கிறேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தூத்துக்குடி. எல்லாரும் கேட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள், கழகத்தை சேர்ந்த எல்லாரும் கேட்டாங்க, நீங்க மற்ற கூட்டணி வேட்பாளர்களுக்காகவே இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கீங்கள, விஜய பிரபாகரனுக்காக நீங்க செல்லவில்லையா? அவர் உங்க பிள்ளை இல்லையா? நான் என்ன சொன்னேன்? கேப்டன் பிள்ளை, இன்னைக்கு அவர் எங்க பிள்ளைதான். ஆனா 40 தொகுதியில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுமே என்னுடைய பிள்ளைகள் தான். அவங்களுக்கு அண்ணியாக இல்லாமல் அன்னையாக இருந்து அனைத்து வேட்பாளர்களுக்கான கூட்டணி தர்மத்தோடு உறுதியாக நான் சென்று வாக்குகளை கேட்பேன் என்று அண்ணன் எடப்பாடியிடம் இருந்து நான் உறுதி அளித்தேன். அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதனால நாளை காலை நான் கடலூர் செல்கிறேன். இன்னைக்கு சென்னையிலிருந்து போனா மறுபடியும் ஓட்டு போடலாம் சென்னைக்கு வருவேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பார்த்தசாரதி அவர்களை உங்க கையில நான் ஒப்படைச்சிட்டு போறேன். உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். அவருடைய வெற்றி இனிமேல் உங்களுடைய வெற்றி. அவருடைய வெற்றி இந்த தொகுதியினுடைய மக்களின் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவு மகத்தான ஒரு வெற்றியை, பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலத்தை மீறி மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த கூட்டணி வெற்றி பெற்றது என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த கூட்டணி ராசியானது. ஏடிஎம்கே 4 எழுத்து, டிஎம்டிகே 4 எழுத்து,
SDBI நாளேத்து ஜூன் 4 நமது தேர்தல் முடிவுகள் வருகிறது. எனவே நீங்கள் இந்த ராசியான கூட்டணிக்கு வாய்ப்பு தாருங்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் சினிமா துறையில் இருந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்காக உழைச்சவங்க. புரட்சி தலைவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை கொண்டு வந்து அனைவருக்கும் சோறு போட்டார். புரட்சி கலைஞர் கேப்டன் தான் வாழ்ந்த காலம் அனைத்து மக்களுக்கும் உணவளித்து அன்னதான பிரபுவாக தன்னால் ஏழு அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு சிறந்த மனிதர். அத்தனை பேரும் தீவுத்திடலிருந்து தலைமை அலுவலகம் வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு கண்ணீர் அஞ்சலியோட மலர் அஞ்சலி செலுத்தின ஒட்டுமொத்த சென்னை வாழ் மக்களுக்கு என் இருகரம் கூப்பி அவருடைய 100வது நாளில என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பெஷலி ஆட்டோ நண்பர்கள், ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, தண்ணி தர்றவங்க, பூக்கடை வச்சிருக்க அத்தனை பேருமே கேப்டனுடைய இறுதி சடங்கா நீங்க எடுத்துக்க காசே வேணாம்னு சொல்லி அந்த 2 நாள் யாருமே காசு வாங்காம அத்தனை பேரும் கேப்டனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்தினாங்க. அந்த நன்றியை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்க மாட்டோம். என் தாய் குலங்களே, என் மக்களே, உங்களை எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறது, கேப்டனுக்காக கடைசி நாள் லட்சக்கணக்கான மேம்பாலம் முழுக்க நின்று மண்ணல் மலர் அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி 2 நாள் யாரும் சாப்பிடல. டிவி முன்னாடி உட்கார்ந்து நம்ம தமிழர்கள் மட்டும் இல்ல, உலக தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் கூட அந்த அளவு கண்ணீர் வடிச்சாங்க. கேப்டனை இழந்த அத்தனை பேரும் தங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்ததாக துக்கத்தை அனுஷ்டிக்கலாம். அதுக்கு காரணம் என்ன? கேப்டன் கொடுத்த அதான வெற்றியை நீங்கள் அனைவருமே கொடுத்து வெற்றியை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? பார்த்த சாரதியை வெற்றி பெற செய்வீர்களா? 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தருவீர்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? நான் உங்க கையில அவரை ஒப்படைச்சிட்டு போலாமா? மீண்டும் உங்களை நான் வந்து சந்திப்பேன். எப்பொழுது? வெற்றி விழா கூட்டத்திலே இந்த தொகுதியிலே வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து உங்களை எல்லாரையும் சந்திச்சு அந்த வெற்றி விழா கூட்டத்தில் பங்கேற்க வரக்கூடிய அளவு மகத்தான வெற்றியை நீங்கள் தரணும். எனவே இந்த அளவு சிறப்பாக வரவேற்பு கொடுத்த அன்பு சகோதரர் டி நகர் சத்யா அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், என் சகோதரிகள், என்னுடைய மகளிர் அணி சேர்ந்தவர்கள், அனைத்து கழக நிர்வாகிகள், பகுதி வட்டம் கிளை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று ஒழிக்க கூட்டணி தர்மத்தை கடைபிடித்து வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.